அந்த இலை போடுகிறதுல அப்படி இலக்கணமா சொல்லுகிறார். என்ன கூட சொல்றாரு, எல்லாம் வைத்த பின்புதான் உண்ண வேண்டும் என்று மகேஸ்வர பூஜையாக பல இடங்களிலே காட்டுவார். வேடிக்கையா ஒருத்தர் சொன்னார், அது சொன்ன தவறுல அவர் சொன்ன வார்த்தை என்பதனால சொல்லுகிறேன். நம்முடைய நாகரீகம் என்ற ஒன்றை காண வேண்டும் என்றால் அது பெரிய புராணத்தில் தான் காண முடியும். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நாகரீகம், சைவர்களுடைய நாகரீகம் என்று சொன்னால் அது பெரிய புராணம் ஒன்றில் தான் காண வேண்டும். உண்பதற்கு கூட நாம் இப்ப நாகரீகம் என்ற பெயராலே மறந்து விட்டோம். சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், எல்லாவற்றையும் படைத்த பின்பு உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது வழக்கிலே இருக்கிற நடையை வைத்துக் கொண்டு ஒரு வேடிக்கையா சொன்னார், முதல்ல பொரியல் வைக்கிற பொழுது அடுத்து அப்பளம் வர்றதுக்குள்ள அது தீர்ந்து போகும், அப்பளம் வந்தா சோறு வர்றதுக்குள்ள அப்பளம் தீர்ந்து போகும், அவளுக்கு வச்ச இலையா வைக்காத இலையான்னு தெரியாது. உண்ணுகிறவர்களுக்கு அந்த மரபு இல்லை. சேக்கிழார் காட்டுகிற மரபு மறந்து விட்டோம். சேக்கிழாரை படிக்கிறதே இல்லையா, அந்த மரபு எங்க தெரியும்? சரி, அவர்கள் தான் அப்படி. அதற்காக என்ன செய்கிறார்கள் பெண்மணிகள்? அவங்க வேறல குற்றம் இல்லை, நான் உன்னோட பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க, யாராவது உறவினர் வந்தா பொரியலை சாம்பார் எல்லாம் வச்சுட்டு சாம்பாரை விட்டு சாப்பாடு பரிமாறி கூப்பிடுறாங்க. அதுவும் சேக்கிழார் மரபில்லை என்று சொல்லுகிறார். சாப்பாடு உணவெல்லாம் பரிமாறிட்டு கூப்பிடுகிறது மரபு இல்லை. உட்கார்ந்த பின்பு கொண்டு வந்து வைக்க வேண்டும். ஒரு சர்க்கரை பொருள் தேவையில்லாதவராக இருப்பார், கையை காட்டிடுவார், பேசவே தேவையில்லை அப்படின்னா அவங்க போயிடுவார். அது இல்லாம முதல்ல பரிமாறி விட்டுட்டு கூப்பிட்டு விட்டா, வேடிக்கையா ஒருத்தர் சொன்னாரு, வேற சில பிராணிகளுக்கு தான் போட்டு விட்டுட்டு கூப்பிட்டு விடுறது, ஏன்னா அது மேல பத்திரன்னு சொல்லி. இவங்க அதே மாதிரி முன்னாலே சாப்பிட்டு பழகிறதுனால அவங்க கூப்பிட்டு விடுற பழக்கத்தை மேற்கொண்டு விட்டாரு என்று வேடிக்கையா ஒருத்தர் சொல்றார். நாம வந்து உட்கார்ந்த பின்பு மகேஸ்வர பூஜை அடியார்கள் என்று சொன்னா சிவபுராணம் சொல்லிக்கொண்டு அல்லது திருவைந்தெழுத்தை மனதிலே சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் பரிமாறின பின்பு நம்முடைய வழிபடு கடவுளுக்கு படைத்து அதற்கு பின்பு மானசீகமாக படைத்து உண்ண வேண்டும். ஆகையினால் தான் திருமூலர் சொன்னார், நடமாடுகிற கோயிலாகிய அடியார்களுக்கு படைத்தால் அது இறைவனுக்கும் அவர்களுக்கும் சேரும் என்று சொன்னார். அப்படியே எடுத்து விழுங்குகிறவர்களுக்காக சொல்லலை சேக்கிழார், அப்படி சொல்லல திருமூலர். பல பேர் நினைக்கிறாங்க திருமூலர் என்ன சொல்லியிருக்கார், ஏழைகளுக்கு போடுவதை சொல்லியிருக்கார்கள், ஆனால் அது மகேஸ்வர பூஜை இல்லை, அது மகேஸ்வரனுக்கும் சேர்ந்தது என்று சொல்ல முடியாது. அதை ஆண்டவனுக்கு படைத்ததாக எண்ணினால்தான் ஆண்டவனுக்கும் ஆயிற்று, அந்த உண்டவருக்கும் ஆயிற்று. ஆண்டவனை நினைக்காமல் உண்டால் உண்டவருக்கு போட்டதாகத்தான் பலனே தவிர ஆண்டவனுக்கும் படைத்ததாக. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியல் என்று சொன்னால் நடமாடுகிற கோயிலாக இருக்க வேண்டும், அவருடைய உள்ளம் பெருங்கோயிலாக இருக்க வேண்டும். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் என்றுதான் சொன்னார்கள். எல்லா இடத்திலும் நீக்கமறை இருந்தாலும் நினைப்ப எல்லா உள்ளத்திலும் இருந்தாலும் எல்லா உயிர்களிலும் கலந்திருந்தாலும் கூட திருக்கோயிலிலே எழுந்தருளி இருப்பது போல நினைப்பவருடைய மனத்தில் தான் கோயிலாக கொண்டிருக்கிறார், மற்ற இடங்களிலே நிறைந்திருக்கிறார் தவிர கோயிலாக கொள்ளவில்லை என்று நம்முடைய பெரியவர்கள் அருள்வார். ஆகையினாலே அப்படி மரபு, நம்முடைய மரபு எல்லாம் சைவ மரபு தமிழ் மரபு என்று சொன்னால் அது பெரிய புராணத்தில் தான் காண வேண்டும். சேக்கிழார் பெருமான் இங்கே அடியார்களை சொல்லுகிற பொழுது அடியார்க்கு அடாதன அடுத்த போது, அடியார்களுக்கு வராது வந்துவிட்டால் கூட அடாதன அடுத்த போது என்று சொல்லுவார். எல்லையில் புகழில் மிக்கார் எரிபத்தர் ஒல்லை உடையான் அன்பர்க்கு ஒல்லை வந்துற்ற செய்கை உற்றிடத்து உதவும் நீரார். ஒரு செய்கை வந்துட்டா சமயத்துக்கு உதவுவார்னு சொல்லார், என்ன செய்கைன்னு சொல்ல அப்படி மங்களமாக சேக்கிழார் பெருமான் அருளி செய்கிறார்.